உலகின் மிக உயரமான செனாப் நதியின் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதனை நேரலையில் பார்க்கலாம். इन खूबसूरत तस्वीरों के माध्यम से पूरी दुनिया के समक्ष तो चुनाव पुल का उद्घाटन यहाँ हो चुका है। प्रधानमंत्री इसका उद्घाटन कर रहे हैं और साथ ही साथ ये सुंदर नज़ारा आप देख सकते हैं। दुनिया में सबसे ऊंचे ब्रिज पर जो तिरंगा है वो फहराता हुआ नजर आ रहा है। प्रधानमंत्री नरेंद्र मोदी जो कि भारत का नेतृत्व कर रहे हैं और यहाँ भी वो जो नेतृत्व क्षमता है उसको हम देख सकते हैं। हाथों में तिरंगा लिए कैसे दुनिया का सबसे ऊंचा जो ब्रिज है करीब 360 मीटर की ऊंचाई, जहाँ पर जो तिरंगा है वो लहराते हुए नजर आए। पहले किस तरीके से वो देखिए इस चुनाव ब्रिज पर पहुंचते हैं, इसका उद्घाटन उन्होंने किया है। ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செனாப் பாலமானது உலகின் மிக உயரமான ரயில்வே இரும்பு பாலமாகும். செனாப் பாலம் வழியாக இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மூலம் கத்தார் ஸ்ரீநகர் செல்ல 3 மணி நேரம் மட்டுமே ஆகும் எனவும் தற்போதுள்ள பயண நேரம் 2 முதல் 3 மணி நேரம் வரை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் இதுவாகும். 1400 கோடி செலவில் கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாலத்தில் ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்து ரயிலில் பயணம் செய்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் குறுக்கே 1315 மீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்ட பாலம் அமைக்கப்பட்டது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்வர் புகாரி வழங்கிட கேட்கலாம். அன்வர் வணக்கம், உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. ஜம்மு காஷ்மீரில் உலகில் மிகவும் உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். துவக்கி வைத்த பின் அந்த பாலத்தில் நடந்து சென்று ஆய்வை அவர் மேற்கொள்கிறார். செனாப் நதியின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் 1315 மீட்டர் நீளத்தில் ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. பகல்காம் தாக்குதலுக்கு பின் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயரமான ரயில் பாலத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதனடுத்து கத்ரா இடையே 2 வந்தே பாரத் ரயில் சேவையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் 1315 மீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் மிகவும் உயரமான ரயில்வே பாலமாக கருதப்படுகிறது. இது மேலும் நில அதிர்வு மற்றும் பலத்த சூறாவளி காற்று போன்ற இயற்கை சூழலை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1400 கோடி செலவில் கட்டப்பட்ட செனாப் பாலம் உலகின் மிக உயரமான ரயில் மற்றும் வளைவு பாலமாக பெருமையை பெற்றிருக்கிறது. இது ஆற்றின் படுகையில் இருந்து 359 மீட்டர் உயரமும் பாரிஸின் சின்னமான ஈபில் கோபுரத்தை விட 35 மீட்டர் அதிக உயரமும் கொண்டதாக இருக்கிறது. இது ரிக்டர் அளவில் 8 அளவு வரை நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதனை தாங்கும் அளவில் திறன் படைத்ததாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் இது 120 ஆண்டுகள் ஆயுட்காலமாக கொண்டதாகவும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை தாங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தில் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் சென்றாலும் அதை தாக்குப்பிடிக்கும் வகையில் இந்த ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 266 கிலோமீட்டர் வேகம் வீசும் காற்றையும் தாக்குப்பிடிக்கும் வகையில் அதி தீவிரம் கொண்ட பூகம்பங்களையும் தாங்கும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் இந்த பாலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பாலத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பாலத்தை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்திருக்கிறார். இந்த புதிய பாலம் வழியாக இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மூலம் காத்ராவிற்கும் ஸ்ரீநகருக்கும் இடையே பயணிக்க சுமார் 3 மணி நேரம் மட்டுமே ஆகும். இதனால் தற்போதுள்ள பயண நேரம் 2 முதல் 3 மணி நேரம் வரை குறையும் என்பதால் பயணிகள் மிகுந்த மகிழ்ந்திருக்கின்றனர், பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கம்பி வழி ரயில் பாலமான ஆஞ்சி பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பின்னர் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவிலில் அமைந்துள்ள கத்வாராவில் இருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் 2 வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கத்வாராவில் 46,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. அங்கு ஏற்கனவே நிறைவடைந்த திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். ரவீனா, உங்க தகவல்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.